ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்கோவில் நடந்த திருக்குள நன்னீராட்டு பெருவிழா பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கேட்டே வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே ஒரு கோவிலில் திருக்குட நன்னீராட்ட பெருவிழா நடத்துறாங்க அப்படின்னா அந்த கோவில் ஸ்தாபிதம் பண்ணி ஒரு 15 ஆண்டுகள் அல்லது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்குட நன்னீராட்ட விழா நடத்தணும் அப்படின்றது சாஸ்திர விதி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முதல்ல அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணி அந்த மூல விக்கிரகமாக இருக்கட்டும், கோபுர கலசங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இறைவனோட சக்தியை செலுத்தியிருப்பாங்க இல்லையா. அந்த சக்தி முதல் 3 ஆண்டு காலம் கோபுர கலசத்தில் இருக்கும். அதற்கப்புறமாக அங்கே இருக்கக்கூடிய மூல விக்கிரகத்துக்கு மேலே இருக்கும். அதற்கு பக்கமாக கொஞ்சமாக வெளியே சுவாமியுடைய பலிபீடத்தில் இருக்கும். அதுக்கப்புறமாக கோவில் கொடிமரத்தில் இருக்கும். அதுக்கப்புறமா கோவில் நிலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசல் பகுதியில் இருக்கும். இப்படிதான் சுவாமியோட சக்தி ஒவ்வொரு இடத்துலையும் பெருகி நின்றுட்டு இருக்கும். இந்த சக்தியை மறுபடியும் எடுத்து ஆவாகனம் பண்ணி, ஜபக்குடத்தில் ஆவாகனம் பண்ணி, மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி ஒரு 7 கால யாகசாலை பூஜைகளில் வச்சு திரும்ப அந்த தெய்வத்திற்கே அந்த சக்தியை செலுத்ததுக்கு பேர் தான் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இன்னைக்கு காலையில் 6:15 மணிலேருந்து 6:50 மணிக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்திருக்குது. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பல தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது 5 முக்கியமான தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல, திருச்செந்தூர் காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலம். அதற்கப்புறமாக திருச்செந்தூர் ஒரு குருஸ்தலம், வெற்றிக்கான ஸ்தலம். அதற்கப்புறமாக திருச்செந்தூர் நமக்கு வாழ்க்கையில உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் பாத்தீங்கன்னா, இல்லறத்துக்கு அப்புறம் துறவரம் அப்படின்ற ஒரு நிலையில நமக்கு முருகப்பெருமானை காட்சி கொடுப்பார். அதற்கப்புறமாக இந்த திருச்செந்தூரை கட்டின மன்னர்களோ மக்களோ கிடையாது, சிவனடியார்கள் ஆண்டிகளால் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் திருச்செந்தூர். அதற்கப்புறமாக நம்ம கடைசி தெரிஞ்சுக்க வேண்டியது, திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த முருகன் தருவார். நான் ஏற்கனவே சொல்லி வெற்றிக்கான ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அது அற்புதமான முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி இது குருஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது குருஸ்தலம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அசுரர்களுடைய பலம் பலவீனம் இரண்டையுமே தேவகுருவோட பிரகஸ்பதி பகவான் முருகப்பெருமான் எடுத்துரைத்த ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகரான ஸ்தலம். ஏன் சொல்றேன்னா, முருகப்பெருமான் இங்க பூஜாமூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுப்பார். சூரபத்மன்றது மிகப்பெரிய சிறந்த சிவபக்தன். அவனை சம்ஹாரம் சுவாமி பண்றாரு. அந்த பிரம்மஹத்தி தோஷம் போனதுக்காக சுவாமி பூஜாமூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுத்தார். அதற்கப்புறமாக இல்லறத்துக்கு அப்புறம் துறவரம்ன்ற ஒரு தத்துவத்தை தான் சுவாமி உணர்த்தார். நான் சொன்னேன் இல்லையா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா நம்ம படி இறங்கி, திருச்செந்தூர் அமைப்பே அவ்வளோதான் இருக்கும். கோவிலில் ஒரு 10 படி இறங்கி உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம படி இறங்கி உள்ளே போகும்போது நமக்கு சண்முக தான் காட்சி கொடுப்பார். 6 முகங்களோட வள்ளி தேவியோட காட்சி கொடுப்பார். சண்முகரை பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே போனால் அப்படியே வலது பக்கம் போகும்போது நமக்கு செந்திலாண்டவர் காட்சி கொடுப்பார். அவர் பேர் செந்திலாண்டவர், சுப்பிரமணிய சுவாமி 2 பேர்கள் அவருக்கு உண்டு. அவர் பார்த்தீங்கன்னா கையில் ஜபமாலையோட மலர் பூஜை பண்ண மாதிரி மலர்கள் தாங்கி காட்சி கொடுப்பாரு. இதுதான் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மதத்தில் பிறந்துட்டோம். நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இறைவன் மீது அதீத பக்தி நம்ம துறவரம் மேற்கொள்ள நினைச்சோம் அப்படின்னா, நம்ம தாய் தகப்பனுக்கு நல்ல குழந்தையாக நம்மளுடைய கடமைகள் செஞ்சிருக்கணும். நம்மளுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக அவங்களுக்கான கடமைகளை செஞ்சிருக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக நம்மளுடைய கடமைகளை செஞ்சிருக்கணும். இந்த 3 கடமைகளை செய்து முடிச்சுட்டு அவங்ககிட்ட உத்தரவு வாங்கி நம்ம துறவரம் போகணும் அப்படின்றது தான் இந்த சன்னிதானம் உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய தகவல். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஆண்டிகள் சேர்ந்து கட்டின கோவில் அப்படின்னு சொல்லலையா. இந்த கோவிலை கட்டினது மகாராஜாவோ மக்களோ கிடையாது. 5 சிவனடியார்கள் கோவில் கட்டப்பட்ட கோவில் அந்த திருச்செந்தூர். யார் அந்த 5 சிவனடியார்கள் கேட்டீங்கன்னா, ஆறுமுக சுவாமிகள், காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஞானதேசிக சுவாமிகள், வள்ளிநாயகம் சுவாமிகள். இந்த 5 சுவாமிகளும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி கட்டின கோவில் தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அதுக்கப்புறமா நிறைய மன்னர்கள் இதுக்கு திருப்பணிகள்லாம் செஞ்சாங்க. கடைசியாக நம்ம வெற்றிக்கான ஸ்தலம். இங்கே சூரபத்மன முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்து தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் அவர் காத்தார் அப்படின்னு வெற்றிக்கான ஸ்தலம். 2வது, நிறைய தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் இவர் பார்ட்னராக இருப்பார். நிறைய பேர் பார்த்துருப்போம். நான் முதற்கொண்டு என்னுடைய மீனாட்சி மைந்தன் ஏஜென்சியில் முதற்கொண்டு இவர் பார்ட்னர். வரக்கூடிய லாபத்தில் அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வெற்றிக்கான தெய்வம் தான் இந்த தெய்வம். அப்படி நம்ம இவரை பார்ட்னராக எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில். இதனுடைய அனுபவபூர்வமான உண்மை. நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் ஏஜென்சியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முருகப்பெருமான் ஒரு பார்ட்னர். வருஷம் வரக்கூடிய லாபங்கள் அவருக்கு ஒரு லாபம் கொடுத்துரும். இதான் இந்த திருச்செந்தூருடைய 5 தனி சிறப்புகள். இதற்கப்புறமாக
திருச்செந்தூர் முருகனுக்கு வேர்க்கும். அதை பற்றி நம்ம தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வந்து கடந்த 6-7 நாட்களாக 8000 சதுரடி பரப்பளவில் ஒரு யாகசாலை ரெடி பண்ணப்பட்டு அந்த யாகசாலையில் 75 யாக குண்டங்கள் வைத்து 100க்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்து முடிஞ்சிருக்குது இல்லையா. இந்த சக்தி எவ்வளோ நாள் இருக்கும்? நம்ம வந்து இன்னைக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, நம்ம வெளியூரில் இருப்போம், வெளிநாடுகளில் இருப்போம், கோவிலுக்கு போக முடியாது, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இன்னைக்கு நம்ம இந்த நாளில் சுவாமி தரிசனம் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம், நம்மளால முடியாது. அப்போ இந்த சக்தி எவ்வளோ நாள் இருக்கும்? 48 நாளைக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ண இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்துகிற சக்தி வந்து சுவாமி கிட்ட நிறைஞ்சு இருக்கும். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த 48 நாளில் சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள், தமிழ் மந்திரங்கள், அதோடைய சக்தி வந்து நிறைஞ்சிருக்கும். நம்ம 48 நாளுக்குள்ள எப்போ வேணாலும் போய் முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னைக்கு தான் தேதி வந்து 7, இன்னும் நமக்கு வந்து நிறைய நாட்களே இருக்குது. இந்த 48 நாள் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளதாக போய் நம்ம முருகப்பெருமான் தரிசனம் பண்ணும்போது கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு தரிசனம் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அதான் வந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவோட தனிச்சிறப்பு. சரிங்களா? அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மந்திரங்கள் மூலங்க தான் இந்த கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்திருக்குது. இது வந்து இன்னும் பெரிய சிறப்பு. ஏன்னா தமிழே முருகன், முருகனே தமிழ், தமிழ் இல்லாமல் முருகன் இல்லை, முருகன் இல்லாமல் தமிழ் இல்லை. இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் மிகப்பெரிய சிறப்பு அதுதான். தமிழ் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம், அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் மீது பாடிய திருப்புகழ், இந்த மந்திரங்கள் வச்சு 63 ஓதுவார்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அவர்கள் கொண்டு வந்து அந்த தமிழ் மந்திரங்கள் மூலமாக தான் இந்த வந்து திருக்குட நன்னீராட்டு மிக சிறப்பாக நடந்திருக்குது. இந்த 48 நாளுக்குள்ள இந்த முருகனை தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. ஸ்ரீ மீனாட்சி மதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருமே ஒரு வேல்மாரல் புக்கும் ஒரு வேலும் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வேல்மாரல் புக்கு வேலும் வேணுன்றவங்க உங்கள் தகவலை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.